கும்பகர்ணன் அவன் அம்மாவின் இரண்டாவது கணவன். தேவமிதன் தந்தை அனுலோமாவை மாமன்னர் தசரதர் தேவ அசுர யுத்தத்தில் கொன்றார். விதவி தாயை மனம் செய்து கொண்டு என்னை தங்கள் மகன் போல பாவித்து வளர்த்தீர்கள். அளவுக்கு அதிகமான அன்பை என் மீது பொழிந்தீர்கள். அந்த அசுரனை எதிர்கொள்வது சாத்தியமல்ல. சக்தியோடு சேர்த்து யுக்தியின் வழியையும் தேடியாக வேண்டும். அங்கு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் இருவரும் அவனுடைய மரணத்திற்கு வழி தேடுங்கள். அப்படியே செய்கிறோம் முனிவரே. நீங்கள் தம்பியாக உங்கள் கடமையை செய்தீர்கள். உயிரையே தியாகம் செய்து விட்டீர்கள். நடக்க போவது என்னுடைய முறை. நான் உங்கள் மகனாக இருந்து என் கடமையை செய்வேன். உங்களை கொன்றவனை பழி தீர்ப்பேன். நாராயண நாராயண. வணங்குகிறேன் நாரதரே. கண்களை துடைத்துக்கொள் தேவமிதனே. கண்ணீர் எதிர்காலம் மற்றும் லட்சியம் இவ்விரண்டையும் அழித்துவிடும். முதலில் பார்வையை தெளிவாக்கு. நன்றாக உற்றுப்பார். உனக்குண்டான வாய்ப்பு உன் கண் எதிரிலே இருப்பதை நீ உணர்வாய். உதவி செய்யும் நோக்கத்தோடு வந்திருந்தால் புதிர் போடாமல் பேசுங்கள். விஷயமில்லாமல் நாரதன் எந்த இடத்திற்கும் போக மாட்டான். உன் தந்தையை அயோத்தி அரசன் அழித்தான். அதற்கு பழி தீர்க்க நீ காத்திருப்பதும் தெரியும். அவன் பிள்ளைகளை நீ கொன்றுவிடு. வாய்ப்பு வாசல் தேடி வந்துள்ளது. விட்டுவிடாதே. உனக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும். உன்னுடைய பிள்ளை பருவத்தில் நீ அடிபட்ட பறவைக்கு உதவி செய்தாய். அதனுடைய உயிரை காப்பாற்றினாய். நாராயண நாராயண. நில்லுங்கள் நாரத முனிவரே. தவறாக எண்ணி விட்டீர்கள். முதலில் தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறுங்கள். ஓ, அதுவா? அயோத்தி மன்னன் ராமனின் பிள்ளைகள் லவனும் குசனும் அனைத்தும் அறிந்த அகத்தியரோடு இங்குதான் வருகிறார்கள். நல்லதொரு செய்தி சொன்னீர்கள். நாராயண நாராயண. அந்த ராமனுக்கு செய்தி அனுப்புவேன். அவனுக்கு அவன் குலம் அழிந்த செய்தியை அனுப்புவேன். முனிவரே, அம்மாவின் மரியாதை மற்றும் பக்தர்களின் நன்மைக்காக நான் இந்த இடத்தில் அம்மாவிற்கு கோவில் கட்ட விரும்புகிறேன். உன்னுடைய இந்த எண்ணம் தலை சிறந்த எண்ணமாகும் ராமா. அம்மா, என் தம்பி பரதனுக்கு சக்தியை தாருங்கள். சக்தி அற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது என்றால், அவர்களை துயரப்படுத்துவது என்றால் நினைவில் வைத்துக்கொள். நீ ஆணவத்தோடு நினைத்திருக்கும் உன்னுடைய சக்திக்கும் அழிவு உண்டு. உன் சக்தியை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒன்று இந்த உலகில் உண்டு. அதனால் உன் ஆணவத்தை விட்டு அனைத்து உயிர்களையும் ஒன்றாக நினைக்க முயற்சி செய். எனது அண்ணன் ராமனின் பெயரை உச்சரித்து நீ செய்த தவறை திருத்திக்கொள். உன்னுடைய இந்த பேச்சே உன் பலவீனத்தை நன்றாக காட்டுகிறது. நீ பயத்தின் அடையாளமாகத்தான் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். அகந்தை என்றும் வென்றதில்லை, உன்னை அழிக்குமே. வாழ்க சீதாராமன், சீதாராமன். அன்னை குங்குமதேவி, அன்னை குங்குமதேவி. வாழ்க சீதாராமன், நாராயண நாராயண. நாரதரே, நீங்களா? என்னை பார்த்ததில் உனக்கென்ன அவ்வளவு ஆச்சரியம்? பக்தன் இன்னொரு பக்தனை பார்க்க வரக்கூடாதா என்ன? வரலாம். நான் மிகவும் கொடுத்து வைத்தவன். நீ பார்க்க வந்திருக்கிறீர்களே. அதாவது பிரபு ராமனை சந்திப்பதற்கு முன்பாக உங்களை சந்திக்க வந்தேன். நான் எதற்காக தயங்குகிறேன் என்றால், அனைத்தையும் கூறிய பிறகு அவர் கவலைப்பட்டு விட்டால் என்ன செய்வது? நாராயண நாராயண. நில்லுங்கள் நாரதரே. பக்தன் தான் இங்கே இருக்கிறானே, பிறகு ஏன் இறைவனை தேடி செல்ல வேண்டும்? நாராயண நாராயண. நில்லுங்கள். தம்பி பரதன் கந்தர்வர்களோடு யுத்தம் புரிய சென்றிருக்கிறார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். சொல்லிவிடுவேன். இதில் நீங்கள் எவ்வாறு எனக்கு உதவுவீர்கள் என்று யோசிக்கிறேன். நாரதரே, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அவனும் குசனும் அகத்தியரோடு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் கும்பகர்ணனின் மகன். தேவமிதன் அவர்களை கொல்ல காத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனும் குசனும் ராமனின் பிள்ளைகள் என்று அவனிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். முனிவரே, உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏனெனில் அவன் குசனின் இழப்பு பிரபுவின் இழப்பாகும். நாரத முனிவரே, இனி இந்த பிரச்சனை என்னுடையது. நாராயண நாராயண. வாயில் கதவை திறங்கள். நாங்கள் மூவரும் வழிபாடு செய்ய வந்திருக்கிறோம். யார் நீங்கள்? நாங்கள் முனிக்குமாரர். அவன் அதோடு குசன். அவன் குசன், இவர்கள்தான் அந்த இருவர்.
சுற்றி வளையுங்கள், அனைத்து வாயிலையும் அடையுங்கள். தாங்கள் கொடுத்த வேலையை மிக சரியாக செய்துவிட்டேன். அங்கு அரண்மனையில் கும்பகர்ணன் மகனிடம் லவன் குசனை பற்றி கூறிவிட்டேன். எனக்கு வரவிருக்கும் ஆபத்தையும் கூறிவிட்டு வந்து விட்டேன். ஒருவேளை ராமன் அனுமனை விட்டு விலகவில்லை என்றால் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நம்மெல்லாம் ஒன்றுதான். எந்த ராமனின் பெயரை உச்சரித்தாலே அனுமன் கரைந்து விடுகிறாரோ அந்த ராமனுக்கு பிரச்சனை வந்தால் கலங்கி விடுவார். எனக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் அனுமனுக்கு ஏற்பட போகும் இந்த துயரத்தை எண்ணி கவலையாக இருக்கிறது. நான் முகனே, அவரே இல்லை என்றால் அனுமனால் எவ்வாறு வாழ இயலும்? நாராயண நாராயண. அன்னை குங்குமதேவி, சின்னஞ்சிறு சிறார்கள் நீங்கள். உங்களை முடிக்க மன்னரை வரச் சொல்வதா? உங்களை அழிக்க நாங்களே அதிகம். அனுமன் வந்தார் அண்டம் புழுதி பட காலம் எழுதிவிட பிள்ளைகள் லவனின் குசனின் அரணாய் வந்தார் அன்பு திருமகன். சீதாராமனின் மகன்கள் லவன் குசன் மீது கை வைக்கும் தைரியம் யாருக்கு உள்ளது? தாங்கள் சொல்வதை பார்த்தால் அநீதி பூமியில் அழிய தொடங்கிவிட்டதா? அனுமன் திரும்பி ராமர் இருக்கும் இடத்திற்கு வருவதற்குள் ராமர் அயோத்திக்கு செல்ல வேண்டும். அவன் மோதியது அனுமனிடத்தில். அவனுக்கு மரணம் தானே பரிசாக கிடைக்கும். நம்ப முடியவில்லை. துர்தர்தன் என்னுடைய வரத்தை பெற்றவனாயிற்றே. நாராயண நாராயண.